தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனி சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் அதற்குரிய அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்து தொடர்ச்சியாக சின்னம் ஒதுக்கி உத்தரவை கோரியிருந்தோம். ஆனால் தேர்தல் ஆணையம் இன்று மதியம் 12 மணி வரையில் அந்த உத்தரவு கிடைக்கப்பெறாத ஒரு சூழல் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் டெல்லிக்கு சென்று கடந்த ஒரு மாத காலமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் திரு காந்திக்குமார் அவர்களும் திரு வழக்கறிஞர் சுந்தர் அவர்களும் அங்கேயே தங்கி தேர்தல் ஆணையம் கேட்ட அத்தனை ஆவணங்களையும் சமர்ப்பித்து இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கேமரா என்னும் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி உத்தரவிட்டிருக்கிறது. இதை எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு மகிழ்ச்சியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சீனியர் ஃபோட்டோகிராஃபர், உங்கள் கேமரா கொஞ்சம் கொடுங்க. உங்கள் கேமரா தான். இதுதான் எங்கள் கட்சியினுடைய சின்னம். இது எங்கள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. இதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் காலதாமதம் ஆகுவதை குறித்து நேற்றைய முன்தினம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் ஆணையரை அவர்களை சந்தித்து இந்திய தேர்தல் ஆணையம் கேட்ட அத்தனை கோப்புகளையும் அத்தனை ஆவணங்களையும் நாங்கள் தந்திருக்கிறோம். இதுவரையில் கேமரா எங்களுக்கு ஒதுக்கப்படவில்லை. கடந்த வாரம் இதை குறித்து டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது உடனடியாக இந்த மனுவை பரிசீலித்து கேமரா சின்ன வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த கூடும். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞருடைய குழுவோடு அவசர வழக்காக பதிவு செய்யப்பட்டு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக அதனுடைய வழக்கறிஞர் பெருமக்களும் ஆஜராகி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு நீங்கள் நோட் குறிப்பனுப்பி அத்தனையும் அவர்கள் சரி செய்த பிறகும் ஏன் கேமரா சின்னம் ஒதுக்கப்படவில்லை? இன்றைக்கு தேதி 29, நாளை 30ஆம் தேதி மனு தாக்கல் தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் 6ஆம் தேதி நிறைவு பெற இருக்கிறது. இடையில் 3-4 நாட்கள் அரசு விடுமுறை வருகிறது. இந்த சூழலில் தேர்தல் ஆணையம் காலதாமதம் செய்வது ஏற்புடையதல்ல. உடனடியாக அவர்களுக்கு கேமரா சின்னமோ அல்லது அவர்கள் கேட்ட, நாங்கள் பட்டியலிட்டிருந்தோம் கேமரா சின்னம் உள்ளிட்ட பல சின்னங்களை, உடனடியாக உரிய சின்னங்களை வழங்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்றைய முன்தினம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 12:15 மணி அளவில் அதிகாரப்பூர்வமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இமெயிலுக்கும் எங்கள் வழக்கறிஞர் மூலமாகவும் எனக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கேமரா சின்னம் இந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த கேமராவை தற்போது எனக்கு கொடுத்த என்னுடைய நீண்ட நாள் புகைப்பட கலைஞருக்கும் நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.